Taste the Daily. தமிழகத்தில் சட்டவிரோத செயல்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் திருவள்ளூரில் அடிப்படை வசதிகளை செய்து தராத விடியா திமுக அரசை கண்டித்து ரயில் நிலையம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் தலைமை வகித்தார். முன்னாள் அமைச்சர் வி ரமணா முன்னிலை வகித்தார். இதில் அமைப்பு செயலாளர் திருத்தணிகோ அரி, மாவட்ட துணை செயலாளர் கமாண்டோ பாஸ்கரன், நகர செயலாளர் ஜி கந்தசாமி, நகர்மன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், ஆனந்தி சந்திரசேகர், சித்ரா விஸ்வநாதன், சுமித்ரா வெங்கடேசன் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் சூரகாபுரம் சுதாகர், திருவாலங்காடு சக்திவேல், பூண்டி மாதவன், ஆர்கேபேட்டை கோகுமார் உட்பட பலர் பங்கேற்று திமுக அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். திருவள்ளூர் நகராட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டம், கண்டித்து ஆர்ப்பாட்டம். நாரி போச்சு நாரி போச்சு, நாரி போச்சு நாரி போச்சு. திருவள்ளூர் நகராட்சியை நாரி போச்சு, திருவள்ளூர் நகராட்சியை நாரி போச்சு. கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். பூங்காவை வணிக வளாகமாக மாற்றிய நகராட்சியை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். ஆனா இன்னைக்கு என்ன பண்றான்? அதிமுக ஆட்சியில் அரசு விதிகளை மீறக்கூடாது, பூங்காவை எடுக்கக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றி அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. இன்றைய தினம் இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர், நிர்வாகம் தெரியாத சட்டமன்ற உறுப்பினர், அறிவில்லாத சட்டமன்ற உறுப்பினர், இந்த நகராட்சி நிர்வாகம் பல்வேறு அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கு அப்படின்னா சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்து யாருக்காவது பாதுகாப்பு இருக்கா? யாருக்குமே இல்லை. வீட்டில் முதியோர் இருந்தால் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். பாலியல் துன்புறுத்தல்கள் அதிகமான அளவிற்கு ஒரு வரலாற்று இல்லாத அளவிற்கு எண்ணிக்கையில் அதிகமாகி, அதுவும் பெரிய அளவுக்கு இந்தியாவிலேயே அதிகமான ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்ற மாநிலம் தமிழ்நாடு என்ற அந்த பெயர் பெற்றிருக்கின்றது. சட்ட ஒழுங்கு பார்த்தீங்கன்னா கொலைகள் பார்த்தா சர்வசாதாரணமாக பார்த்தீங்கன்னா கொலைகள் தினந்தோறும் நடைபெறுகின்ற ஒரு மாநிலம் இன்றைக்கு தமிழ்நாடு அடிப்படையில் வரலாறு காணாத அளவுக்கு ஒரு கொலைவெறி தாக்குதல்கள், ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, இதெல்லாம் சர்வசாதாரணம். பாலியல் வன்கொடுமைகள் பார்த்தா தினந்தோறும் பத்திரிகை, அதாவது ஊடகங்களோட செய்தி பார்த்தா அது சொல்ல முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. காரணம் இதெல்லாம் ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஒடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இந்த அரசுக்கு கிடையாது. அவர்கள் பொறுத்தவரை வந்த ஒரே நோக்கம், ஆட்சிக்கு ஒரு நோக்கம் அவர்கள் கருவூலத்தை நிரப்பணும். அரசாங்க கருவூலத்தை நிரப்புறாங்களோ இல்லையோ, அவர்களுடைய குடும்ப கருவூலத்தை நிரப்ப வேண்டும் என்ற வகையில் தான் இன்றைக்கு எல்லாவற்றிலும் இன்றைக்கு கருவூலத்தை நிரப்பப்பட்டு அது ஒரு பக்கம் ஈடியில் இன்னைக்கு மாட்டியிருக்காங்க.